நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமையில நினைக்கும் போது இந்த மாதிரி ஆட்சி மட்டுமே அடுத்த ஜென்ரேஷன் வந்துடக்கூடாது. என்ன ஒரு கேவலமான ஆட்சி இல்லை. சின்ன பசங்க கிட்ட போயிட்டு என்ன வன்மத்தை கலந்தீங்க, சிஎம் சிறுமலை தான் ஒரு சாக்லேட் அன்பா கையில் கொடுக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இலவசன்ற பேர்ல அப்படியே வாடி வழங்கிட்டு இருக்கீங்க. தீண்டாமையை ஒழிக்கிறது நீங்க தான் சொல்றீங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு தீண்டாமையை உங்க மூலியமாவே கத்து தரீங்க. எல்லாருக்கும் சமமான ஆச்சுன்னு சொல்றீங்க. அது இந்த ஒரு ஆதாரம் போதும் ஐயா. உங்களுடைய இப்படி சொல்றதுன்னா உங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளு கிடையாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹேக்டரா இருந்தா அப்படியே ஒரு கோடிக்கணக்கு பணம் வச்சுருந்தா அப்படியே கட்டி தலைவி இருப்பீங்களா? எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணுற ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு மனுஷன் இதுல அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மூத்த தலைவர் வேறு. என்ன மனுஷன் சார் நீங்களா? இந்த நிலைமை கண்டிப்பா போச்சுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் இந்த சாதி, தீண்டாமை, மது, மாது, சூது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து வந்துடுவாங்க. யாரும் தேவையில்ல, நம்ம டிஎம்கே ஆட்சியே போதும். அப்படியே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்து தள்ளி விட்டுருவாங்க. யோசிச்சுங்க, 2026 வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம முடிச்சுக்கலன்னா நம்ம தான் முட்டாள்.